தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். சங்கீதம் 34:14. Depart from evil and do good. Seek peace and pursue it. Psalms 34:14. இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே God Goes His Ministries-இன் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புதிய நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம்மை நினைத்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கடந்த நாட்களிலெல்லாம் நம்மை பாதுகாத்து இந்த நாளுக்குள் பிரவேசிக்க நமக்கு இரக்கம் பாராட்டியிருக்கிற தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய இரக்கங்களும் அவருடைய தயவும் அவருடைய கிருபையும் நம்மை ஒவ்வொரு நாளும் பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறதினாலே தொடர்ந்து நாம் கர்த்தருக்கு நன்றியுள்ளவர்களாய் இருப்போம். கர்த்தர் நமக்கு சொன்னவைகளையெல்லாம் நிச்சயம் நமக்கு செய்யத்தான் போகிறார். தேவன் செய்ய போகிற அதிசயமான காரியங்களை எதிர்நோக்கி காத்திருப்போம். நம்முடைய நம்பிக்கையிலே விசுவாசத்திலே உறுதியாய் நாம் தரித்திருப்போம். தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு பேசும்படியாய் கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் பற்றி கொள்வோம். ஏனெனில் கர்த்தருடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் ஜீவன் உண்டு. அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை நம்பி காத்திருப்போம். தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதங்களின் புஸ்தகம் 119 153 வசனம் தியானிக்கும்படிக்காக நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி. என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த உலகத்திலே அநேக உபத்திரவங்கள் உண்டு. இந்த உலகத்திலே பாடுகள் உண்டு. இந்த உலகத்திலே வேதனை உண்டு. இந்த உலகத்திலே கண்ணீர்கள் உண்டு, கவலைகள் உண்டு. இவைகள் அனைத்திலும் நின்றும் விடுவிக்கும்படிக்காக தான் ஆண்டவராகிய தேவன் இந்த பூமியிலே இறங்கி வந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் நான் உமது பிரமாணத்தை நான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார். இயேசு சொன்னார், உங்களுக்கு உலகத்தில் உபத்திரவம் உண்டு, நீங்கள் திடங்கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்படி என்றால் என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும் என்று சொல்லி இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையின்படி எல்லாம் அந்த பூமியிலே உபத்திரவத்தின் வழியாய் சில சூழ்நிலைகளை ஆண்டவர் நம்மை நடத்தும் போது, அல்லது நம்முடைய வாழ்க்கையில சில சூழ்நிலைகள் உபத்திரவத்தின் வழியாய் நம்மை நடத்தும் போது, வேத வசனம் சொல்லுகிறது, உபத்திரவத்தின் குகையில் உன்னை தெரிந்து கொண்டேன். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உன்னை உபத்திரவத்தின் குகையில் தெரிந்து கொண்டபடினால்தான் ஆண்டவர் உன்னை இம்மட்டும் நடத்தி கொண்டிருக்கிறார். உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் நான் உன்னுடைய பிரமாணத்தை கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்படி என்றால் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இந்த பூமியிலே உபத்திரவத்தின் வழியாக தான் நாம் கடந்து செல்ல வேண்டியது இருக்கிறது. பல சூழ்நிலைகளே நமக்கு உபத்திரவங்கள் வருகிறது. ஆனால் எல்லா உபத்திரவங்களில் நின்றும் தேவன் நம்மை விடுவிக்கும்படியாக பிரியமா இருக்கிறார். ஆமென். அவர் ஆயத்தமா இருக்கிறார். அவர் கிருபை உள்ள தேவனா இருக்கிறார். அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேதத்திலே நாம் வாசிக்கும் போது உபத்திரவப்பட்ட பரிசுத்தவான்கள் அநேகர் இருக்கிறார். எல்லா பரிசுத்தவான்களும் அந்த உபத்திரவத்தின் வழியாக தான் கடந்து வந்திருக்கிறார்கள்.
அப்போ உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு துக்கத்தின் அனுபவம், ஒரு உபத்திரவத்தின் அனுபவம், ஒரு பாடுகளின் அனுபவத்தின் வழியாய் நாம் கடந்து செல்ல ஆரம்பிக்கும் போது தான் அப்போ அதனுடைய அந்த பாடுகளினுடைய வேதனைகள் அல்லது ஸ்தோத்திரம் அந்த உபத்திரவத்தினுடைய வேதனைகள் அல்லது அந்த துக்கத்தினுடைய வேதனைகளை நாம் எப்பொழுது அதை உணர முடியும் என்றால் அந்த உபத்திரவப்படும்போது தான் நாம் உணர முடியும். ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். அப்போ அதன் வழியாக நாம் கடந்து போகும்போது இந்த பாடுகள் வழியாக, இந்த உபத்திரவத்தின் வழியாக, அந்த வேதனையின் வழியாக கடந்து போகும்போது சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அந்த காரியங்கள் அநேகம் நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை நாம் கற்றுக்கொண்டு அதன் வழியாய் நாம் கடந்து செல்லும் போது சில சூழ்நிலைகளே நம்மை ஆண்டவர் சில காரியங்களை கற்றுத்தருகிறார். இப்படி நீங்கள் வாழ வேண்டும், இப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் சில சூழ்நிலைகளை நம்மை உபத்திரவத்தின் வழியாய் நடத்துகிறார். அப்போ உபத்திரத்தின் வழியாய் நம்மை நடத்தும் போது ஸ்தோத்திரம், நம்ம ஆண்டவரை பார்த்து அந்த உபத்திரவம் வந்த உடனே அநேகர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? எனக்கு மட்டும்தான் இந்த உபத்திரவம், எனக்கு மட்டும்தான் இந்த உபத்திரவம் என்று சொல்லுகிறது அநேகர் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த உபத்திரவம் என்பது ஸ்தோத்திரம், அதை தாங்குகிற பலனும் அதை தப்பி செல்வதற்கான வழியையும் ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு தருவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அதற்காக நாம் பிரயாசப்பட வேண்டியது நம்முடைய ஒரு கடமையாக இருக்கிறது. அப்போ அந்த உபத்திரவத்தை கண்டு நாம் பயந்து நாம் ஓடுவோமானால், உபத்திரவத்தை கண்டு எனக்கு இந்த உபத்திரவம் வேண்டாம், இந்த உபத்திரவம் நான் படக்கூடாது, எனக்கு இந்த உபத்திரவத்தின் வழியே வேண்டாம் என்று சொல்லி நாம் சிந்திப்போமானால் இந்த உலகத்திலே நம்மால் வாழ முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். அதனால்தான் என்னுடைய வாழ்க்கையிலே பாடுகள் வேண்டாம், பிரச்சனைகள் வேண்டாம், கண்ணீர்கள் வேண்டாம், கவலைகள் வேண்டாம் என்று சொல்லி ஒரு மனுஷன் ஸ்தோத்திரம் எப்படியாகிலும் எங்கேயாகிலும் போய் ஒளிந்து இருக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறான். அப்போ எங்கேயாகிலும் போய் ஒளிந்திருந்தால் அல்லது மறைந்திருந்தால் எனக்கு உபத்திரவங்களே வராது என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எங்கே போனாலும் உபத்திரவத்தை ஸ்தோத்திர தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுமதிக்கும் போது நாம் அதை அந்த வழியாக நாம் கடந்து செல்வோமானால் நிச்சயமாக அந்த வழி, அந்த பாதை ஆண்டவர் நமக்கு லகுவாக மாற்றுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சில சூழ்நிலைகளில் ஸ்தோத்திரம் உதவிகள் ஆண்டவர் நமக்கு செய்யும் போது ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அந்த காரியங்கள், அந்த உபத்திரவங்களை ஸ்தோத்திரம் ஆண்டுடைய வழியிலே நாம் நடக்கும்போது அந்த உபத்திரவங்களை லேசாக மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ பலன் உள்ளவனாகிலும் பலன் இல்லாதவனாகிலும் அந்த உபத்திரவங்கள் வரும்போது யாராக இருந்தாலும் அந்த உபத்திரவத்தின் வழியாக ஆண்டவரை சார்ந்து, ஆண்டவரே என்னை விடுவியும் என்று நாம் எப்பொழுது நாம் ஆண்டவரை பார்த்து நாம் கேட்கிறோமோ அது வரைக்கும் ஆண்டவர் நம்மை அப்படியே விட்டு விடுவார். எப்பொழுது நாம் ஆண்டவரை பார்த்து என்னுடைய சாமர்த்தியம் இருக்கிறது, இந்த உபத்திரவங்கள் பாடுகள் வந்தாலும் நான் எப்படினாலும் நான் மீண்டு வந்து விடுவேன் என்கிற அந்த தன்னுடைய சுய புத்தினாலே சுயத்தை சார்ந்து கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும். அந்த சுயத்தை சார்ந்து நான் எப்படினாலும் வெளியே வந்து விடுவேன், எனக்கு தைரியம் இருக்கிறது, எனக்கு ஆள் பலம் இருக்கிறது, எனக்கு பணபலம் இருக்கிறது, எனக்கு தோல் பலம் இருக்கிறது அல்லது மனபலம் இருக்கிறது என்று சொல்லி இந்த உபத்திரவத்தை நான் கடந்து வந்து விடுவேன் என்று சொல்லி எவ்வளவேனும் நாம் முயற்சித்தாலும் கண்டிப்பாக சொல்லுகிறேன், அதை விடுவிப்பதற்கு ஒருவர் தேவைப்படுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும் என்று சொல்லி ஸ்தோத்திரம் இந்த சங்கீதக்காரனாகிய இந்த ஆக்கியோன் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும் ஆண்டவரே, என்னை விடுவியும். இந்த நாளில் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவரை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி என்ன தெரியுமா? ஆண்டவரே, என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் உபத்திரவங்களை என்னால் தாங்க முடியவில்லை, என்னுடைய வாழ்க்கையில் வருகிற உபத்திரவங்களை என்னால் மேற்கொள்ள முடியவில்லை, என்னுடைய வாழ்க்கையில் வருகிற அந்த உபத்திரவத்தின் அந்த வேதனை, உபத்திரவத்தின் கஷ்டங்கள், உபத்திரவத்தின் அதனுடைய கோரங்கள்
என்னால் தாங்க முடியவில்லை ஆண்டவரே, நான் என்ன செய்வேன், நான் எங்கே போவேன் என்று சொல்லி அந்த உபத்திரவத்தினுடைய அகோரத்தை நாம் தாங்க முடியவில்லை ஆண்டவர், என்னால் தாங்க முடியவில்லை, என்னை விடுவியும், இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாரும், இதிலிருந்து எனக்கு ஒரு பெரிய ஸ்தோத்திரம், இந்த சங்கிலிகள் இந்த வேளையிலே உடைக்கப்படட்டும், எனக்கு ஒரு விடுதலை தாங்க, அல்லது என்னை விடுவியும் என்று சொல்லி மனதின் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் சொல்ல ஆரம்பிக்கும் போது நமக்காக அந்த உபத்திரவத்தை, நமக்காக அந்த பாடுகளை, நமக்காக வேதனைகளை சிலுவையிலே சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியானவர் நமக்காக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். அப்போ என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து நம்ம கேட்கும்போது, எனக்காக உங்களுக்காகவும் சிலுவையில் உபத்திரவப்பட்டு என்னுடைய உபத்திரவங்களை எல்லாம் அவர் சுமந்து, நம்முடைய உபத்திரவங்களை எல்லாம் அவர் சுமந்து சிலுவையிலே அவ்வளவு பாடுகளும் உபத்திரவங்களையும் ஏற்றுக்கொண்டு அவ்வளவு உபத்திரவப்பட்டு, தன்னுடைய சரீரத்தில் உபத்திரவப்பட்டு, தன்னுடைய மனதிலே பயங்கரமான ஒரு உபத்திரவம், தாங்க முடியாத ஒரு வேதனை, சரீரத்தில் தாங்க முடியாத வேதனை, அது நிமித்தம் அந்த உபத்திரவம், அது நிமித்தம் அந்த உபத்திரவத்திலிருந்து ஸ்தோத்திரம் நம்ம எல்லாம் விடுவிக்கும்படிக்காக தான் அவர் அதை ஏற்றுக்கொண்டார். நமக்காக அவர் எல்லா உபத்திரவங்களை ஏற்றுக்கொண்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் இந்த வேளையில இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ ஜனமே, ஒன்னே ஒன்று மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த வேளையிலே நாம் கூப்பிடுவோமானால், நிச்சயமாக நம்முடைய சத்தத்தை கேட்கிறவர், நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு செவி கொடுக்கிறவர் ஒருவர் உண்டு. அன்பு தேவ பிள்ளைகளே, ஒருவர் உண்டு. நிச்சயமாக அவர் ஜீவிக்கிறார், இன்றைக்கும் ஜீவிக்கிறார். நம்ம ஜெபிக்கும் போது நம்முடைய உபத்திரவத்தை பார்த்து ஸ்தோத்திரம், கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் உபத்திரவப்பட்டார்கள், மிகவும் உபத்திரவப்பட்டார்கள். அவருடைய கூக்குரல் தேவனுடைய சந்நிதியில் போய் எட்டினது. ஆண்டவரே, எங்களை விடுவிக்க யாருமே இல்லை, நாங்கள் உபத்திரவப்படுகிறோம், எங்களை விடுவியும் என்று சொல்லி அவர்கள் கதறின போது அவர்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். அவர்களுடைய உபத்திரவத்தை பார்த்தார், அவருடைய உபத்திரவத்தை கண்டார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உன்னையும் விடுவிப்பார். உன்னுடைய உபத்திரவம் மாறும். உன்னுடைய உபத்திரவத்தை மாற்றி அவர் உன்னை விடுவித்து அவர் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். கண்களை மூடி நாமும் ஆண்டவரை பார்த்து கேட்போமா? நிச்சயமாக உன்னுடைய உபத்திரவத்தை, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய உபத்திரவத்தை பார்த்து உன்னை விடுவித்து ஒரு அற்புதம் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். அந்த அற்புதத்தை நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள பிதாவே, எல்லா ஊற்றுக்கும் உறைவிடமாயிருக்கிறவரே, எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நன்மைக்கும் ஊற்றும் உறைவிடமாயிருக்கிறவரே, இந்த வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகள் மூலம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஆமென் ஆண்டவரே. என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும் என்று சொல்லுகிற அந்த தேவ மனுஷனைப் போல இந்த வேளையில் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டு யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்டு ஜெபிக்கிறார்களோ, இதை விசுவாசிக்கிறார்களோ, நம்புகிறார்களோ, அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும். அவர்கள் அதிசயத்தை காணட்டும் ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கையில் ஒரு ஸ்தோத்திர உபத்திரவத்திலிருந்து ஒரு பெரிய விடுதலை கொடும். அவர்கள் இப்பொழுது எந்த உபத்திரவத்தில் இருக்கிறார்களோ அதிலிருந்து ஒரு பெரிய விடுதலையை கொடுத்து, மெய்யான விடுதலை நீர் கொடுத்து, அவர்கள் வாயில திறந்து ஆண்டவரே என்னை விடுவியும் என்று சொல்லத்தக்கதாக அவருடைய உள்ளத்திலே இந்த வேளையில நீர் பேசும்படிக்கு ஆட்சேபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை யாரெல்லாம் கேட்கிறார்களோ, இந்த யூடியூப் சேனல் வழியாக யாரெல்லாம் கேட்கிறார்களோ, அவர்களுக்குள்ளே ஆண்டவரே அந்த காதுகளுக்குள்ளே அந்த சத்தம் தொனிக்கட்டும். அவருடைய இருதயத்தில் அது ஆண்டவரை பதியட்டும். ஆண்டவரே, அவர்கள் அதை விசுவாசிக்கட்டும். அப்பா, நீங்கள் அற்புதம் செய்யுங்கப்பா. ஒரு பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் செபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
சிலுவை நிழலத்திலே காண்பேன் இளைப்பாறுதல், வானத்திலும் பூவிலும் இயேசு நாமம் அடைக்கலமே. வானத்திலும் பூவிலும் இயேசு நாமம் அடைக்கலமே. சிலுவை நிழலத்திலே வாஞ்சித்து கதறிடும்போ, கர்த்தாவே என்னுள்ளமும் உம்மில் சேர்ந்திட வாஞ்சிக்குதே. கர்த்தாவே என்னுள்ளமும் உம்மில் சேர்ந்திட வாஞ்சிக்குதே. சிலுவை நிழலத்திலே உலகோர் பகைத்திட்டாலும் என்னை உற்றார் வெறுத்திட்டாலும், உலகோர் பகைத்திட்டாலும் என்னை உற்றார் வெறுத்திட்டாலும், நிந்தைகள் சுமந்திட எனக்கென்றும் கிருபை தாரும். நிந்தைகள் சுமந்திட எனக்கென்றும் கிருபை தாரும். சிலுவை நிழலத்திலே படுக்கையிலும் மனம் வாடி தவிக்கையிலும், வியாதி படுக்கையிலும் மனம் வாடி தவிக்கையிலும், கர்த்தாவே உம் கிருபை என்னை நித்தமும் தாங்கிடுமே. கர்த்தாவே உம் கிருபை என்னை நித்தமும் தாங்கிடுமே. சிலுவை நிழலத்திலே
வந்திடுவே, எந்தன் கண்ணீர் துடைத்திடுவே. மண்ணில் பரதேசினார், வேகம் வந்தென்னை சேர்த்து கொள்ளும். மண்ணில் பரதேசினான், வேகம் வந்தென்னை சேர்த்து கொள்ளும். சிலுவை நிழலத்திலே காண்பேன் இளைப்பாறுதல், வானத்திலும் பூவிலும் இயேசு நாமம் அடைக்கலமே. வானத்திலும் பூவிலும் இயேசு நாமம் அடைக்கலமே. சிலுவை நிழலத்திலே